Hello friends, welcome to Chandru'sTechBytes. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் a UPS Uninterrupted Power Supply அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் known brand ஆக்சுவலாக Microtek பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா Legend 650. ஓகே, ஒரு குயிட்டாக அன்பாக்சிங் பார்த்துடலாமா? பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓகே, இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தின்றனால நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது இல்லைன்னா ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஆன் பண்ணியிருக்கும்போது இந்த பக்கம் டச் பண்ணாதீங்க, இதுலேயும் பவர் வரும், இதோட பவர் ரிவர்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து நான் சார்ஜ் போடலை. ஸோ எல்லோ கலர் இண்டிகேஷன் லைட் எரியுதுன்னு நினைக்கிறேன், தெரியுதா? எல்லோ. ஓகே, ஸோ இது பேட்டரியில் இருக்குது. பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜில் இருக்காது, சின்ஸ் இட்ஸ் நியூ ப்ராடக்ட் ஆக்சுவலாக. இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி பேக்கப்பு அண்டு மிடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சார்ஜிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சார்ஜிங் இண்டிகேட்டர். செகண்ட் வந்து இன்கேஸ் பேட்ரி எரர்னால் அந்த பேட்ரி எரருக்கு ரெட் கலர் வார்னிங் காமிக்கும். பேட்ரி பல்ஜ் ஆகிடுச்சு, ஸோ பேட்ரி வந்து சார்ஜே ஆக முடியல, அந்த மாதிரி பேட்ரி ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு வந்து எரர் 2 காமிக்கும். அண்ட் பேட்ரி பேக்கப், நீங்கள் கரண்ட்டு போச்சு ஆட்டோமேட்டிக்காக பவர் போயிடுச்சு, நீங்கள் அதில் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது இதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இண்டிகேட்டர்ஸ் இங்கே காமிக்கும். ஸோ பண்ணலாம். ஸோ இதை வந்து இப்போ நான் சார்ஜில் போட்டிருக்கனால இது இண்டிகேட்டர் க்ரீன் இருக்குது. இல்லைனா இப்போ பவர் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கப்புக்கு வந்துடும். இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்குது, நம்ம ஆஃப் பண்ணியே சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஒரு பெஸ்ட் பார்ட் இதில் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி. ஓகே, வந்து பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராசர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹார்ட் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் வந்துகிட்டே இருக்குது, கண்டினியூஸ் பவர் வந்துகிட்டே இருக்குது. அந்த பவர் ஃப்ளக்சுவேஷன் எதனா ஆகி இல்லை பவர் ஷட் டவுன் இல்லை பவர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் சடனாக பவர் போகும்போது, இன்கேஸ் அந்த இம்மிடியட் பவர் ஃபெயிலியரில் எதனா ஆச்சுன்னா, அந்த மாதிரி ஆகும்போது மதர் போர்டோ இல்லை ப்ராசர் போகிறதுக்கு 99% ஆச்சு, 99% கம்மி. பட் ப்ராசர், மதர் போர்டு, ரேம், மெயினாக மதர் போர்டு அண்ட் ஹார்ட் டிஸ்க்கு கிராஷ் ஆகிறதுக்கு இல்லை மதர் போர்டு கான். ஓகேவா? ஸோ மதர் போர்டு வந்து போகிறதுக்கு 99% 100% சான்சஸ் உண்டு. ஸோ அதுலேருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து யூபிஎஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதோட அவுட்புட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 650 VA அண்ட் வோல்ட்ஸ் ஆக்சுவலாக அண்ட் 400 வாட்ஸ் ஆக்சுவலாக 400 வாட்ஸ் தான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. இது வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி கரண்ட் இந்த இயர் 2024 பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யூபிஎஸ் வந்து காஸ்ட் வந்து அபவுட் 3K தான். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2K எக்ஸாக்ட்லி. ஸோ விச் இஸ் குட் ஆக்சுவலி. ஸோ ஏபிசி பிராண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஏபிசி இல்லை நான் சொல்லலாம் சம் அதர் பிராண்ட்ஸ் எடுத்துங்க, மேபி வாரண்ட்டி யூஸ் பார்த்தீங்கன்னா 1 year தான் கொடுக்குறாங்க. சம் மாடல்ஸை மட்டும் 2 years கொடுக்குறாங்க. நிறைய மாடல்ஸ் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் பிராண்ட் எடுத்திங்கன்னா 1 year வாரண்ட்டி தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் பிராண்ட்ஸில் வர வாரண்ட்டியோட மைக்ரோடெக்கில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா 2 years ஃபுல் கவரேஜ். அதாவது பட்டன்லேருந்து உள்ளே இருக்கிற போர்ட்லேருந்து உள்ள டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேருந்து ஒயர்லேருந்து எல்லாமே எண்ட் டு எண்ட் கவர் ஆகிடும். பட் ஒரே ஒரு அவங்க செக் என்ன வச்சுருக்காங்கன்னா பேட்ரி வந்து 1 year தான் வாரண்ட்டி. பட் மற்ற உள்ளே இருக்கிற மற்ற மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 years வாரண்ட்டி. ஸோ இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ இஃப் யூ ஆர் பர்ச்சேசிங் ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட்னால் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு நான் சொல்கிறேன்.
அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு ₹300 பே பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னல் வாரண்ட்டி ஃப்ரம் ஒன் அசிஸ்ட் வந்து ஒரு இன்சூரன்ஸ் சைட்டு ஆக்சுவலாக அது ஒரு சைடு ஆக்சுவலாக வெப்சைட் ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸ்டர்னல் வாரண்ட்டி ரிலேட்டட் ஸ்டஃப்லாம் அவங்க கன்சர்ன் பார்த்துக்காங்க. ஸோ ஒன் அசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் அசிஸ்ட்டில் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் தென் இஃப் இட் இஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அது மாதிரி பண்ணும்போது மேபி கிளைமும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிவி கூட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது ஒன் அசிஸ்ட்டில் போட்டு இன்கேஸ் அது தேர்ட் இயர் ஆல்மோஸ்ட் 1.5 years முடியும் போது மதர் போர்ட் ஃபெயிலியர், அந்த மாடல் வந்து அவைலபிலிட்டி இல்லை. ஓகேவா? ஸோ ஒன் அசிஸ்ட் என்ன பண்ணாங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த 2.5 yearsல 40 to 60% அந்த மாதிரி ஒரு ஸ்லாப் வச்சுருப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் வைஸும் உண்டான அமௌண்ட்டை வந்து அப்படியே ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க டிவியோட காஸ்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 ஒரு டிவி வாங்குறீங்கன்னா அந்த பர்டிகுலர் இயரில் எவ்வளோ அவங்க சொல்கிறாங்க 30 to 40%, 60 to 80% அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த மதர் போர்டு கிடைக்கல, அவங்களால அந்த டிவியை ரிப்பேரே பண்ண முடியல அப்படின்னா. லைக்வைஸ் உங்களோட இந்த ப்ராடக்ட்டை கூட அந்த டைமில் மாடல் ஸ்பேர் பார்ட் கிடைக்கல, வித்தின் அந்த டைம் லிமிட் அந்த டைமுக்குள்ளே பண்ண முடியல அப்படின்னா அவங்க இமீடியட்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் ஒன் அசிஸ்ட்டில் ஒரு பெஸ்ட் ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரை சொல்லுவேன். ஸோ ப்ளீஸ் கோட் அண்ட் ஆப்ட் அவுட் ஃபார் ஒன் அசிஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வாங்கும்போது என்னடா இதுவே ஒரு 2,000 ப்ளஸ் ₹300 தண்டை செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் அந்த ₹300 ஸ்பெண்ட் பண்ணுறது இன்கேஸ் 200 கண்டிப்பாக இது எலக்ட்ரானிக்ஸில் வந்து எப்போ என்ன ஃபால்ட் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களோட லக் மோர் தேன் 2 இயர்ஸில் இந்த ப்ராடக்ட் பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் மேனுஃபேக்சரிங்கில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 years தாண்டிடுச்சு, மோர் தேன் 2.5 க்ளோஸ் டு 3 years வருதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 year ப்ரொடக்ஷன் ஒன் அசிஸ்ட் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். இன்கேஸ் நீங்கள் உங்களை கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், எனக்கு 4th yearல என்ன பண்ணுறது அப்படின்னு போட்டால் 4th yearல பண்ணிங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணும். யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதோட மேக்ஸிமம் கவரேஜ் பார்த்தீங்கன்னா 1 year தான் எல்லாமே மேனுஃபேக்சரிங் கொடுக்குறது. மைக்ரோடெக்லேருந்து 2 years அண்ட் தென் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் 1 year கொடுக்குங்க. ஸோ 3 years. இந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 years தான் அவங்க கிளைம் பண்ணுறது. இன்கேஸ் நம்மளோட யூசேஜை பொறுத்து அது மேபி 4 or 5 years. நான் யூஸ் பண்ணுற இது எப்படி சொல்கிறது, ஒரு பிகினர் வெர்ஷன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பேசிக் வெர்ஷன் ஆஃப் யூபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 5 yearsல எனக்கு வந்திருக்கு, எந்த இஷ்யூ இல்லாமல். மேபி ஒரு 1 time பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணேன். பட் போர்டு இஷ்யூவோ ஸ்விட்சோ லைட் இண்டிகேட்டர்ஸோ எந்த ஒரு மால் ஃபங்க்ஷனோ ஐபிசி பிராண்ட்லேயும் சரி, ஈவன் மைக்ரோடெக்கோ இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண லூமினஸ்லையும் சரி, எந்த மல்டிபிள் பிராண்ட்ஸ்லையும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அண்ட் தென் இதில் வந்து பேட்ரி வோல்டேஜ் வந்து பேக்கப் டைம் ஓகே இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுன்னு சொல்ல அவங்க காமனாக கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா 6 hours கொடுத்துருக்காங்க பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு. அண்ட் பேக்கப் டைம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 to 5 minutes பேக்கப் நிற்கும், அவ்வளோதான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே பேக்கப் நிற்காது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு 20 inches ஸ்க்ரீன் 22 inches ஒரு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க, அலாங் வித் 3 to 5 minutes மேக்ஸிமம் நிற்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ். பேக்கப் டைம் பார்த்திங்கன்னா இது பேசிக் என்ட்ரி லெவல் தான். ஸோ யூபிஎஸ் எதுக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுங்க. யூபிஎஸ் எதுக்குன்னா கரண்ட் இல்லாத சமயத்தில் நம்ம இதில் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு வந்து இன்வெர்ட்டர், ஓகேவா. ஸோ யூபிஎஸ் எதுக்குன்னா ஆக்சிடென்டலாக இமீடியட்டாக பவர் போச்சுன்னா, இன்கேஸ் மதர் போர்ட் ஃபெயிலியரோ இன்கேஸ் ஹார்ட் டிஸ்க் க்ராஷோ நடக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு சேஃப்டிக்கு தான் நம்ம யூபிஎஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனுக்கும் மதர் போர்டில் வந்து அடிக்காமல் இருக்கிறதுக்கும் இதில் இருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனும் இதில் இருக்குது. ஸோ அதுதான் யூபிஎஸ். ஸோ நீங்கள் வந்து இதை கரண்ட்டு போச்சுன்னா ஒரு 15-20 minutes இல்லை உங்களோட வேலை இருக்குது, இதில் பேக்கப் தான் இருக்கேன்னு சொல்லி இதில் கண்டினியூ பண்ணவே கூடாது. வித்தின் இமீடியட் ஃபோர்ஸ் ஷட் டவுன் ஆகாமல் டக்குன்னு கரண்ட் போச்சுன்னா ஃபுல்லாக ஆஃப் ஆகாமல் அந்த ஷட் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம கரண்ட் போச்சுன்னா ஒரு 2-3 minutes மேலே ஆகாது. நீங்கள் எல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா கூட அவ்வளோத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு லெஸ் தேன் 5 minutes தான் தேவைப்படும், லெஸ் தேன் 2 minutes தான் தேவைப்படும் எனக்கு தெரிஞ்சு, ஓகேவா. ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூபிஎஸில் சார்ஜிங்காக பேக்கப்பில் வந்து அந்த இமீடியட் 5 minutes சார்ஜ் பண்ணிவிட்டு யூபிஎஸில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்கிற பேட்ரி பார்த்திங்கன்னா 12 volt 7 ampere பேட்ரி. இதில் கொடுத்துருக்கிற என்ன பொறுத்தவரைக்கும் இதில் கொடுத்துருக்கிற மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்க சேம் பேட்டரி தான் நீங்கள் யூஸ் பண்ணல. எக்ஸைடு நம்பர் 1 பிராண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். என்னோடய பர்சனல் சாய்ஸ் எக்ஸைடு ஆல்வேஸ், ஓகேவா. எக்ஸைடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேபி அமேஸ்
வண்டர்ஃபுல் பிராண்ட். என்னோட பர்சனல் டூ என்ன கேட்டிங்கன்னா என்னோட சஜஷன் எதர் அமேஸ் இல்லை எக்ஸைட் ஆல்வேஸ் கோ ஃபார் எக்ஸைட்டில் இருக்கிற ஆரஞ்ச் கலர் பிளாக் கலரில் வர பேட்டரி கிடையாது, ஆரஞ்ச் கலரில் வரும், ஆரஞ்ச் அண்ட் பிளாக்கில் வரும். அதுதான் என்னோட யூபிஎஸில் என்னோட ஏபிசியில் டபுள் பேட்டரியில் ரெண்டுமே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேபி அதோட ஈச் காஸ்ட் மேபி 1K மேபி ஒரு ₹100 or ₹200 எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதோட எப்படி சொல்கிறது பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நீங்கள் இந்த பர்டிகுலர் மைக்ரோடெக் பிராண்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மாடல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிற மாடல் 650 லெஜண்ட் ஆக்சுவலாக. இதில் 650Sன்னு ஒரு மாடல் இருக்குது, அண்ட் தென் 750M இருக்குது, அண்ட் தென் 1000 அண்ட் தென் 1000U 1600 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் உங்களோட பேக்கப் டைம் வந்து எனக்கு வந்து கரண்ட் போனாலும் ஒரு 10 to 15 minutes நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா டேரெக்டாக கோல்ட் அண்ட் பர்ச்சேஸ் 1600. அது வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்காது, கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். மேபி அதோட ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். பட் உங்களுக்கு வந்து பேக்கப் டைம் நிறைய வேணும்னா நீங்கள் either go for லெஜண்ட் 1000 or 1600 வாட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப் வந்து சப்போர்ட் பண்ணும். அதுவும் பேஸ்ட் ஆன் யுவர் மானிட்டர் அண்ட் தென் எஸ்எம்பிஎஸ் நான் வந்து 1000 வாட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து இந்த மானிட்டர் சப்போர்ட் பண்ணாது. ஸோ உங்களோட எஸ்எம்பிஎஸ் கெப்பாசிட்டி 650, 750, 850 வரைக்கும், மேக்ஸிமம் 850 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட வெயிட் மட்டும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஆசம் 4370. ஓகே, ஸோ அவங்க கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4.7 கிலோகிராம் வெயிட் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் 4 காமிக்குது, மோர் தேன் 4 kg இதோட வெயிட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ வெயிட் 4 kgன்றது அந்த பேட்டரியோட வெயிட்டாக மெயினாகவே இருக்கும். பேட்டரி அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுனால வெயிட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மோர் பேக்கப் டைம் வேணும் இந்த 1600 வாட்ஸ் யூஸ் பண்ணிங்க. இல்லை எனக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா 650 வாட்ஸு இட்ஸ் ஃபைன் ஆக்சுவலாக. லெஸ் தென் 3 to 5 minutes வந்து ஷட் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது ஃப்ளிப்கார்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நான் பர்ச்சேஸ் பண்ணிங்க. வீடியோ பார்த்துருக்கு நன்றி. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் திருப்பும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. சந்துரு அவுட்.